let's get into the allyl condensation mechanism. Consider தெரியுதா? Consider an aldehyde that is nothing but acetaldehyde. acetaldehyde என்னது? acetaldehyde இந்த மாதிரி இருக்கும் கரெக்டாக. CH3C டபுள் பாண்ட் OH இது acetaldehyde. அதை ஷார்டன் பண்ணி இப்படி எழுதியிருக்கேன். இது கூட நான் வந்து ஒரு OH குரூப் பேஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த மைனஸ் சைன் வந்து வில் அட்டாக். இந்த வந்து நான் இப்படி எழுதிக்கிறேன். வில் அட்டாக் திஸ் ஹைட்ரஜன் அண்ட் திஸ் வில் கோ ஹியர். மைனஸ் வந்து ஒரு இது அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா இங்கே வந்து பாண்ட் ஃபார்ம் ஆகிக்கும் நடுவில். இது வந்து அங்கே போச்சுன்னா இதுக்கு மைனஸ் சைனை கொடுத்துரும். அதாவது மைனஸ் பாண்ட் ஃபார்ம் பண்ணும், இது மைனஸை ஃபார்ம் பண்ணுறோம், இது ரெண்டும் பிரிஞ்சிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்? இது வந்து மைனஸ் வந்து இங்கே போச்சுன்னா வில் பி கெட்டிங் H2O ப்ளஸ் CH2 மைனஸ் வரும்னு இல்லை, மைனஸ் CH2. ஸோ இது என்னது? we are just forming the carbanion as the alpha hydrogen is removed as the proton. Okay, and then we are going to consider this carbanion again. This carbanion attacks the another carbonyl carbon of an unionized aldehyde to form what? Alkoxide ion. So let me write it again. CHO, then that's it, minus sign. I'm going to consider an aldehyde again, which is nothing but acetaldehyde. CH3C double bond O, and is that visible? I hope so. Then CH3CHO, I have written it in the expanded form, after which this minus sign attacks carbon. And so what is it? இது வந்து இங்கே அட்டாக் பண்ணிச்சுன்னா இது ரெண்டுத்துக்கும் பாண்ட் ஃபார்ம் ஆகிடும். ஆனால் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற பாண்ட் வந்து ஷிஃப்ட் ஆச்சுன்னா இங்கே வந்து ஒரு மைனஸ் சைன் ஃபார்ம் ஆகும். வாட் உனக்கு எழுதும் போது சொல்கிறோம், புரியும். CH3CH இது ரெண்டுத்துக்கும் பாண்ட் ஃபார்ம் ஆகிடுன்னு சொன்னேன், அது எதுக்கோ சாரி இந்த இடத்துல வந்து ப்ளஸ் வரும். இது இப்போ பாண்ட் ஃபார்ம் ஆகிடும். பாண்ட் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இது அப்படியே இருக்கும். இப்போ இந்த இது வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும்னு சொன்னோன்னா என்ன இருந்துச்சு? இங்கே ஓ இருக்குது, இங்கே டபுள் பாண்ட் இருந்துச்சு, டபுள் வராது, சிங்கிள் வரும். இங்கே இருக்க வேண்டிய பாண்ட் இப்படி மைனஸ் சைனாக மாறிடும். அவ்வளோதான் முடிஞ்சு. தட்ஸ் இட். இதுதான் alkoxide. இப்போ என்ன பண்ண போகிறோம்? தி alkoxide is protonated so that we get the beta hydroxyl, that is beta hydroxy butanol. அதாவது பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைட் கிடைக்கணும். ஓகேவா? இதை நான் திரும்பி கன்சிடர் பண்ணிக்கிறேன். CH3CHO மைனஸ் CH2CHO. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ரோட்டோனேட் பண்ண போகிறேன். ப்ரோட்டோனேட்னா H2ஓவை ஆட் பண்ணணும். இப்போ இங்கே இருக்க மைனஸ் வந்து இதை அட்டாக் பண்ணும் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் பாண்ட் ஃபார்ம் ஆகிடும். இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்து ஒரு மைனஸ் சைனை உருவாக்கி கொடுத்துரும். அப்படின்னா இங்கே இருக்க CH3C இந்த ஹெச்சை நான் இப்படி போட்டுக்கிறேன். ஹெச் இங்கே இருக்க ஹெச்சை இங்கே போட்டுக்கணும். தட்ஸ் இட். CH2CHO எல்லாம் சேம். இங்கே இருக்கிறது இது கூட பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா OH ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது நான் என்ன சொன்னேன், இங்கே இருக்க பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சுன்னா OH மைனஸ். தட்ஸ் இட், அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம ஹீட் பண்ணி வாட்டரை ரிமூவ் பண்ணோம், அதாவது டீஹைட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் கிடைக்கும். டு கெட் தட் we are just heating it and hydrolyzing it. H plus CHOH. இதை நான் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். சாரி, HCHO. On hydrolysis and heating we get like இங்கேருந்து இது மட்டும் அப்படியே உள்ள போயிடும். இதெல்லாம் அப்படியே இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். அதை நீ எழுத தேவையில்லை எக்ஸாமில். CH3CH double bond CHCHO plus H2O. That's it. Good luck. Definition bookல படிச்சுக்கோ. Thank you.